இருக்கேன். அவன் விருப்பப்படி அவன் பேர்லயோ இல்ல அவன் மனைவி பேர்லயோ யார் பேர்ல வேணாலும் அவன் செக்க போட்டுக்கலாம். வாங்கிட்டானே. இந்தாயா, வாங்கிக்க. அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. மாறா இத போட்டோ எடுப்பா. சல்லாச்சி, எதுக்கு இதெல்லாம் வந்திருக்கவங்களா? அண்ணே இதெல்லாம் ஒரு நினைவா இருக்கட்டுமே அண்ணே. ஏப்பா நீ எடுப்பா. போஸ் சேர்ந்து வாங்கிக்கங்க. நிறுத்துங்க. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தான் கர்ப்பமா இருக்கிற சமயத்திலையும் தான் உசுருக்கு பயப்படாம அந்த காட்டு வண்டுக்கும் பயப்படாம அந்த காட்டுல இருக்க விலங்குகளுக்கும் பயப்படாம எல்லாரோட உசுரையும் காப்பாத்துங்கிற ஒரே நோக்கத்தோட காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு அந்த மருந்தை எடுத்து வந்தது தமிழ்ச்செல்விதான். உண்மையிலேயே அந்த விஷ வண்டுகளோட போராடி அங்க இருந்த பாதி வண்டுகளை கொன்னுட்டு அந்த கூட்டுல இருந்து மருந்தை எடுத்து வந்தது தமிழ்ச்செல்வி தான்ப்பா. அப்படி தமிழ்ச்செல்வி அந்த மருந்தை எடுத்து வரும்போதுதான் பாதி வழியிலேயே தமிழுக்கு தெரியாம ஊச பின்னாடி இருந்து தலையில அடிச்சுட்டு அவ மயக்கமானதும் அந்த மருந்தை எடுத்துட்டு ஓடி வந்து தந்திருக்கான். ஐயோ 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 புரிஞ்சு போச்சுப்பா. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லாம் புரிஞ்சு போச்சு எனக்கு. யாராவது இருக்கீங்களா? நான் போய் எங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போலான்னு ஆட்களை கூட்டிட்டு வந்து பார்த்தப்ப இவங்க விழுந்து கிடந்த இடத்துல யாருமே இல்லைங்க ஐயா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் என் வேலை முடிஞ்சு சாயங்காலம் ஊருக்குள்ள வந்தப்போ அமைச்சர் ஐயால இருந்து எல்லாருமே உசுர் போல ஊருக்கு போயிட்டாங்கன்னு தகவல் மட்டும் தான் வந்தது.